வணக்கம். கரூர் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மத்திய மாவட்ட நிர்வாகி பவுன்ராஜ் அவர்களும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கரூர் மாவட்ட நீதிமன்றம் தற்பொழுது அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வரும் அக்டோபர் 14 வரை நீதிமன்ற காவலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நடுவர் பரத் முன்பு தாவேகா நிர்வாகிகள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதில் சிறு குழந்தைகள் உட்பட 10 பேர் இதில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் விசாரணை பரபரப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு அக்டோபர் 14 வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இவர்கள் இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான மனு விரைவில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விரைவில் புஷ்டி ஆனந்த் அவர்களையும் கைது செய்து விசாரிப்பதற்கு காவல்துறை தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட தற்போது வரை கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவலானது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து அவர் கட்சி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வழக்கம். தற்பொழுது அவருடைய செயல்பாடுகள் மொத்தமாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாவேகாவின் பரப்புரை தொடர்பான கூட்டங்களை தற்போது ஒத்தி வைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாரங்களில் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருந்த நிலையில் அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள இருந்த அனைத்து விதமான அந்த சுற்றுப்பயணங்களும் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என தற்பொழுது தாவேகா தரப்பில் உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் தரப்பு வழக்கறிஞர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து தற்பொழுது தாவேகா தலைமையிடம் கலந்து ஆலோசித்து வருகிறார்கள். அந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஒரு முக்கிய முடிவானது எடுக்கப்படும் என தெரிய வருகிறது.